கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரத்தை, நம்முடைய இருதயத்தில் உள்ள துக்கங்களை தேவ சமூகத்திலே வைத்து விட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை துக்கங்களை தேவ சமூகத்திலே வைத்து விட வேண்டும். அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர். ஒருவேளை மனிதர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போகலாம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாட விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்னென்ன காரியங்களை குறித்து கவலையோடு கண்ணீரோடு நாம் இருக்கிறோம், தேவ சமூகத்திலே எல்லாவற்றையும் வைத்து விடுவோம். நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். நம்முடைய கவலைகளை துக்கங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னென்ன காரியத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரோடு கலங்கி போய் இருக்கிறோமோ, உதவி செய்ய நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஒரு அனாதையை போல இருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நமக்கு ஆதரவாய் இருப்பார். ஒருவேளை மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஒருபோதும் நம்மை தள்ளாட விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாரத்தை கவலைகளை தேவ சமூகத்திலே வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 146:9 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் கர்த்தர் ஆதரிக்கிறார், ஆனால் துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே திக்கற்ற ஒரு நிலைமையிலே இருக்கலாம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம், ஆதரவற்ற ஒரு நிலைமையிலே இருக்கலாம், கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மனிதர்கள் உதவி செய்ய மறந்து போகலாம், நம்மை உருவாக்கிய தேவன் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாமல் கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது, தேவனை தேடாமல் வாழும்போது, துன்மார்க்கமான வழியில நடக்கும்போது, அங்கே கவிழ்க்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இருக்காது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே பற்றி பிடித்துக் கொள்வோம், அவரே நம்பி வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு இருக்கலாம். நாம் அதிலே உறுதியோடு இருக்க வேண்டும். சோர்ந்து போகாதபடிக்கு தைரியத்தோடு நாம் வாழும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உலகத்தை ஜெயித்த கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்களை துக்கங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். குடும்ப காரியங்களை குறித்து, தொழில் காரியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவ சமூகத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியாப்பா.
நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்தீரே நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், முக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கண்ணில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பிள்ளைகளை சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுத்தவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவிய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்க. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.